ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி தக்காளி ரசம் வைக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு. நார்மலாக தக்காளி ரசம் வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஒரு 10-15 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். பூண்டு தட்டி வச்சுக்கணும். நல்லா 10-15 பூண்டு. தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. தாளிப்புக்கு கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். உலக்கையிலே மெழுகு சீரகம் இடித்து வச்சுருக்கேங்க. நீ வேணும்னாக்கா மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேங்க. செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. சுடு தண்ணி ஊற்றி தனியாக லாஸ்ட்டாக தாளிப்புக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய் கட் பண்ணி வச்சுருங்க. வாங்க செய்யலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ சூடானது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றல, டைரெக்டாக தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நீட்டை வகையில் கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிய ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், நல்லா வசிச்சு. இன்னும் 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா திருப்பி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தனியாத்தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பூண்டு தட்டி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 15 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டேங்க. இப்போ இடித்து வச்ச மிளகு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சா போதுனாங்க. சூப்பராக இருக்கும் ரசம் கொதிக்கூடாது சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரசம் பொறுத்த வரை நல்லா கொதிச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் இப்போ ஆயில் விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு கத்து கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு, காய்ந்த மிளகாய் ஒரு 4-5 இப்போ நல்லா வதக்கிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.